காட்டுது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அக்கூட்டங்களை சரியா காட்டுகின்ற விடை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏயும் பியும் வந்து தாவர உண்ணிகள், அதாவது தாவர பகுதியில சாப்பிடுறது. அதே போல பியும் சியும் வந்து ஊனுண்ணிகள். ஆகவே இந்த தொடர்போட வாரது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மூன்றாவது விடை சரி. அதே போல அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்கோல், கத்தி, அதே போல வாள், இது மூன்றுமே வெற்ற பொருட்கள். அதே போல பி சி, அதாவது பேனா, பென்சில், தூரிகை, இது மூன்றுமே எழுதுற பொருட்கள். ஒன்றுக்கு நாங்க வரையலாம், எழுதலாம், அதற்கெல்லாம் பயன்படும். ஆகவே இதுக்கு சரியான விடை பாத்தீங்கன்னு சொன்னா ஏடிஇ பிசி எஃப். எந்த விடை வேறு? என்ன மைக் ஒன் பண்ணப்படுது இல்லையா? ஒன் பண்ணி அதுக்கு முதலாவது விடை சி. அடுத்த கவனித்துக் கொள்ளுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் 20 கேள்வியார் பார்க்க போறோம். டைம் இருந்தா நாங்க மிச்ச கேள்வி பார்க்கலாம். சரி, அதுல விளங்காடி கேட்டுக்கொள்ளுங்க. இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் தான் இதெல்லாம். இதுல பாருங்க, தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள ஒருவை ஒத்த ஒருவை தெரிவு செய்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நிமிட கம்பி தான் என்ன நீளமா இருக்கு. இதுல மணித்தியால கம்பி தான் இதை நோக்கி இருக்கு. அப்ப இந்த விட வராது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது 3 மணிக்கு பதிலா 4 மணியை காட்டுது. அப்ப சரியான விடை ரெண்டாவது, அதாவது தொடக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கிறது வந்து இதா இருக்கு. இத போல இருக்கிற எதன்னு கேட்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு இடைவெளி இருக்குது. இது வராது. இதுல ஒரு இருக்குது. அப்ப சரியான விடை எது? ரெண்டாவது. இதுல யாரும் ஏதாவது கேட்கிறேன்னு சொன்னா கேட்கலாம். அதுல பாருங்க, எங்கள் வீட்டிற்கு அம்மா நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்தார். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடக்கிற விஷயத்த என்ன சொல்றது? அத்தி பூத்தா போல், மிக அரிதாக நடக்கிற ஒரு விஷயம். அதே போல இலைமுறை காய்ப்போரை என்றால் வெளிப்படையற்ற தன்மை. கீரி பாம்பு போல் என்று சொல்றது பகை உணர்வு. அடுத்த கவனிங்க. இடைவெளிக்கு பொருத்தமான சொல் அடங்கிய விடையை தெரிவு செய்யலாம். மகிழ்ச்சி, சிவப்பு, 1 2 திறமை, மைதானம் என்று இருக்கு. இதுல என்னத்துல அவங்க இந்த கேள்வியை போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. இந்த முடியிற எழுத்துல இங்க தொடங்குது. அப்ப பூனாவுல தொடங்கணும் இங்க. அதே போல தீனாவுல 2வது சொல் முடியணும். இங்க பாருங்க, மையில தொடங்கும். அப்ப என்ன சொன்னா இடைவெளி 1க்கு பொருத்தமானது என்னவா இருக்கலாம்? புன்னகையா இருக்குது. அப்ப கையெண்ணாவுல முடிஞ்சா அடுத்து கையெண்ணாவுல தொடங்குற சொல் தீனாவுல முடிகிறது என்னவா இருக்கும்? கைதியா இருக்கு. இந்த இந்த கனெக்ஷன் தானே அதுக்குள்ள இருக்கு. அதாவது முடிகிற எழுத்துல தொடங்குது. அப்ப 2 எழுத்து வரக்குள்ள நாங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்க, வேறுபட்ட உருவை தெரிவு செய்யுங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா அதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. வேறுபட்ட உருவ கேட்கிறாமல் முதலாவது படத்தை பாருங்க. அம்புக்குறி கீழ் நோக்கி ஒன்று இருக்குது, மேல் நோக்கி ஒன்று இருக்கு. அதே போலதான் 3வது படமும் இருக்கு. ஆனா இதுல 2மே கீழ் நோக்கி இருக்கு. ஆகவே எது சரியான விடை? 2வது. நான் முடியக்குள்ள கேட்பேன் 2 3 பேர்த்த, நீங்க சொல்லணும் என்ன விளக்கம் என்று சொல்லி சொல்லணும். சரி, எது நுண்ணறிவு அப்படித்தான் படிக்கணும். அடுத்தது கவனிங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முதல் எண்ணி பாருங்க. கவனிங்க, முதலாவது இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா 3 முக்கோணம் இருக்குது. 3 முக்கோணம், 3 சதுரம், 3 வட்டம். அதே போல இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொன்னா 3 வட்டம், 3 சதுரம்,
மூன்று முக்கோணம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கோணம் வந்து தலைகீழா இருக்கு. நாவே சரியான விடையது மூன்றாவது. யாருக்கு மேல கேட்கணும் பண்றாங்க? சார் மூன்றாவதுல 2 முக்கோணம் தலைகளாக தானே சார் இருக்கு. ஒரு 2 முக்கோணம் தலைகீழா இருக்குது. மற்ற ரெண்டு தள்ள இருக்குது. அதனால மூன்றாவது விடை சரி. அடுத்தது பாருங்க, பூக்களை கொண்டு மாலை செய்யலாம் என்று சொன்னா சோறை இதை கொண்டு செய்யலாம். நெல்லை கொண்டு செய்யலாம். நெல்லை கொண்டு செய்தா அதை அரிசியை கொண்டுதான் செய்யும். அரிசி சார். அரிசி சார். அடுத்தது பாருங்க, உழவர் வந்து கலப்பையை பயன்படுத்துவாங்க இல்லையா? அது மாதிரி எங்களோட திறமை கொல்லன் வந்து சாந்தப்பை பயன்படுத்துறல. மேசன் தான் பயன்படுத்துறேன். கொத்தன் வந்து பற்றைகள்ல பயன்படுத்துறல. அது கொல்லன் தான் பயன்படுத்துறேன். ஆகவே தச்சம் துறப்படம் என்ற விடை சரி. 10, 12, 11 கேள்வி பார்த்திருக்கிறோம். இதுல யாருக்கும் ஏதாவது கேட்கணும் பண்றாங்க? இதை பாருங்க, கீழ்வரும் எண்களை சொல்லுங்க. 10வது கேள்வியை கொஞ்சம் திரும்ப விளங்கப்படுத்துங்க. 10வதா? பூக்களை கொண்டு மாலை செய்யலாம். அப்ப சோறு செய்யறதுக்கு என்ன வேணும்? அரிசி தான் வேணும். நெல்லை கொண்டு சோறு செய்யலாம். அது மேல் அதை அரிசியாக்கி அதுக்கு பிறகுதான் சோறு செய்யும். நீங்க நெல் போட்டதா? நெல் வராது. கொஞ்சம் பொறுத்துக்கலாம். படிக்கிறாரு சொல்லுங்க. ஒரு புதுசா கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிருக்கிறான். அவங்களோட எத்தனையாவது வழி மேலது? 10க்கு 2. சரி, விட சரி. விடையும் அரிசி தான் கொடுத்துருக்கலாங்களா? அடுத்தது கவனிச்சு கொள்ளுங்க. இதுல பின்னால் இருந்து எழுதும் போது, எழுவருமன்களை பின்னால் இருந்து எழுதும் போது பெரிய எண்ணை தெரிவு செய்யலாம். அப்ப எங்களுக்கு தெரியும் ஒன்றிய ஆகக்கூடிய இலக்கமே இது வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க 5 இருக்கு. அப்ப இதை எழுதுற மட்டும் சொன்னா 59,839 பேர். இதை எழுதுன மட்டும் சொன்னா 86,431 பேர். இதை எழுதுன மட்டும் 34,567 பேர். அப்ப இதுல ஆகக்கூடிய இலக்கம் எது? 86,431 பெரிய இலக்கம். அடுத்தது இதுல டவுட் இல்ல தானே உங்களுக்கு? என்ன அடுத்த கவனிங்க, சிறிய விலங்கிலிருந்து பெரிய விலங்குகள் வரை ஒழுங்குபடுத்தும் போது மூன்றாவது சிறிய விலங்கிலிருந்து பெரிய விலங்கு வரை ஒழுங்குபடுத்தும் போது நாயை விட பூனை பெருசா? இல்ல. அப்ப இந்த விட வராது. பூனையை விட அணி பெருசா? இல்ல. அடுத்த பாருங்க, பூனையை விட நாய் பெருசு, நாயை விட மாடு பெருசு. ஆகவே விடை மூன்றாவது சரி. 1 தொடக்கம் 100 வரை எழுதும் போது இந்த கேள்வி வந்தா பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்க. வேணுமெண்டா ஷார்ட்கட்டை நோட் பண்ணி கொள்ளுங்க.
சார் இந்த கேள்வி விளங்கல. இந்த கேள்வி. எத்தனை கேள்வி அது? 14வது கேள்வி. ரைட், ஓகே. கொஞ்சம் பொறுங்களா. 14வது கேள்வி சார். எத்தனை கேள்வி சொன்னீங்க மாதிரி சொல்லுங்க சொல்லுங்க. 14வது கேள்வி சார். 14வது எப்படி என்று சொன்னால் 1 தொடக்கம் 100 வரை எழுதும் போது அதுக்கு ஷார்ட்கட்டை சொல்லிதாரு. நான் உங்களுக்கு 1 தொடக்கம் 100 வரை எழுதும் போது 0 வந்து 11 தடவை எழுதப்படும். அது எப்படி என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, அதுல பார நம்பர்ஸ் 10 வரும். அதே போல 20, 30, 40, அதே போல 50, 60, 70, 80, 90, 100. இதுல இருக்கிற இவ்வளவு தானே அதுக்குள்ள 0 வார நம்பர் சருக போகுது. அப்படின்னு சொன்னா நாங்க வெட்டி பார்த்தோம்னு சொன்னா 10ல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 100ல 2 வாரபடியா 11 பேர். அதே போல பிள்ளைகள் 1 தொடக்கம் 100 எழுதக்குள்ள 1 வந்து 21 தடவை எழுதப்படும், 2 வந்து 20 தடவை எழுதப்படும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 3 வந்து 20 தரம் எழுதப்படும். 4 வந்து மற்ற எல்லா இலக்கங்களும், 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள், 2 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் எல்லாம் 20 தடவை எழுதப்படும். உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? அடுத்தது பாருங்க. சரி, இந்த புக் இல்லாதாக்கெல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன். இனி புக் அடிக்க மாட்டோம். அடுத்தது பாருங்க. கடிகாரத்தில் காணப்படும் முட்களின் மொத்த எண்ணிக்கை வந்து 3. மணித்தியாலம், நிமிடம், செகண்ட் வேறு. அடுத்தது பாருங்க. இந்த கேள்வி அடிக்கடி முதல் வாரது இப்ப இல்ல, ஆனா உங்களுக்கு விளங்கி கொள்ளுங்க. இது எப்படி கீறுறது? சதுரம் என போகுது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டார் வந்து வட்டம் வந்து 2 வர போகுது. அதே போல இந்த ஸ்டாரை பாருங்க பிள்ளைங்க, ஒன்றை விட்டு ஒன்று வருது, இதை விட்டு இதுக்கு வருது, இதை விட்டு இதுக்குத்தான் வரும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு எத்தனை விட வேற 3வது சார். 3வது விடை சரி. 3வது விடை மிக பொருத்தமான விடை. உருவில் உள்ள முக்கோடிகளின் மொத்த எண்ணிக்கை யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல கவனித்துக் கொள்ளுங்க. நாங்க டிரெக்டா தெரிகிற முக்கோணிகளை எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10ங்கிற கண்ணுக்கு வடிவா தெரியுது. 10 நேரடியா எங்களுக்கு தெரியும். அடுத்தது பாருங்க பிள்ளைகள், நீலத்தலகுறத பாருங்க. அந்த 4 சேர்த்து, அதாவது 1, 2, 3, 4 சேர்த்து ஒரு முக்கோணம். இது ஒரு முக்கோணம். அதே போல இது 4 சேர்த்து ஒரு முக்கோணம், 13 தானே. அதே போல இது 4 சேர்த்து ஒரு முக்கோணம். வேற ஏதாவது முக்கோணங்கள் வருதா? 13. விடை 13.
கவனிச்சு கொள்ளுங்க 390 வழங்கக்கூடிய மிக குறைந்த காசுத்தாள்கள் இந்த இலங்கையில் இருக்கிற காசுத்தாள்ல பண்ணி கவனிச்சு கொள்ளுங்க 390 வழங்குறேன்டா 100 அமௌண்ட் கொடுக்கணும். 100 அமௌண்ட் கொடுத்தா எவ்வளவு வேறும் 300 வரப்போகுது. அதே போல 50 உண்டு 350 20 ரெண்டு மொத்தம் எத்தனை காசுத்தாள் வேணும் 6 காசுத்தாள் தான் கொடுக்கணும். 100 மூண்டாண்டு சொன்னா எவ்வளவு வேணும் 300 வேணும். 50 ஒன்றுண்டா 50 வேணும். 20 ரெண்டுண்டா 40 வேணும். கூட்டி வெட்டிக்கன்னு சொன்னா 390 வேணும். எத்தனை காசுத்தாள்ல கொடுக்கலாம் 6 காசுத்தாள்ல 390 கொடுக்கலாம். ஐந்து நண்பர்கள் தங்களுக்கிடையே தீபாவளி வாழ்த்து மடல்களை பரிமாறிக்கொண்டனர். 5 நண்பர்கள் என்று சொன்னா என்ன செய்யறது 5ல இருந்து 1 கழிச்சா 4 5 20. சரி இதுக்கு என்ன ஷார்ட்கட் 5ல இருந்து 1 கழிக்கோடும் 4 ஏனென்றா அவருக்கு அனுப்ப மாட்டாருப்பா அதால 1 கழிக்கிறதா 4 பெருக்கி விட்டா விட 20 விடும். இன்னைக்கு யூசன் அது விளங்குதா உங்களுக்கு செய்முறையில் எழுதி கொள்ளுங்களா அடுத்த கவனிச்சு கொடுங்க. சாரி ஓகே அந்த கேள்வி ஓம் சார் செய்முறையில நோட் பண்ணிக்கொள்ளுங்களா இதை பாருங்க 8 8 64 64 இருந்து 8 கழிச்சு வார விடை 64 இருந்து 4 கழிச்சு வார விடையும் சரியாண்டு பாருங்க 64 இருந்து 4 கழிச்சு எத்தனை வர போகுது 56. அடுத்தது கவனிங்க 8 8 64 64 இருந்து 8 கழிச்ச மட்டும் சொன்னா 56 வரும். அது சரியான கோவை 12 36 36 4 கூட்டினா 40 8 5 40. அதே போல 7 6 42 42 6 கூட்டினா 48 வரும் 10 5 50 வரும். அப்ப இதுல எது பிழையான கோவை எது 3வது. அடுத்த கவனிச்சு பண்ணுங்க கடிகாரம் காகம் இனி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3வது எழுத்து இங்க ஃபர்ஸ்டா வருது 1வது எழுத்து 2வதா வருது கடைசி எழுத்து கடைசியா வருது. அப்ப 3வது எழுத்து ஃபர்ஸ்டா வரும் டி டி என்ன 1வது எழுத்து 2வது வரும் பானா உண்மை விடை தீபம். கண்டிப்பா உங்களுக்கு விளங்குதாது நோட் பண்ணிக்கொள்ளுங்க செய்முறை இல்லையா இப்ப நான் ஸ்கூல்ல வந்து கேட்டா சொல்லணுமா கமலின் அதே போல இனி பின்னேறவன் கிளாஸ் நடக்குமா உங்களுக்கு லேஸ் எல்லாம் ரெக்கார்ட் போடுவேன் நீங்களும் பார்க்காதாக பார்த்துக் கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கமலின் தாயின் இளைய சகோதரியை கமல் என்ன கூறமுறை அழைப்பார். அப்ப நான் தான் கமல் என்று வைங்க கமல் அம்மா 2 அம்மா தான் 2 அம்மாவோட தங்கச்ச நான் என்னன்னு சொல்லி கூப்பிடுவேன் சொல்லுங்க அடுத்தது பாருங்க கண்ணனின் தற்போதைய வயது கண்ணனின் பன்னெண்டா அவனுடைய சகோதரனின் வயது 4 மடங்கு. அப்ப இவனுக்கு கண்ணனுக்கு 12 பிள்ளையா சகோதரன் வயதுல 4 மடங்குன்னு சொன்னா 4ஆல பிரிச்சம் என்று சொன்னா சகோதரனுக்கு வந்து 3 வயசு சகோதரனுக்கு 3 வயது. கண்ணனின் வயது இன்னும் எத்தனை ஆண்டுகளில் சகோதரனின் வயதில் 2 மடங்காக இருக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகளில் என்று கேட்கிறார்கள்.
அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. இந்த 3 2ஆல பெருக்கு. 2 6. இப்ப இந்த 6 12ஓட 12ல இருந்து கழிங்க. கழிச்சீங்கன்னு சொன்னா 6 ஆண்டுகள்ல வேற விட யார்? இது சரியாண்டு பாக்குறதுக்கு என்ன செய்யுங்க? 12ஐயும் 3ஐயும் போட்டு 6 கூட்டுங்க. 12ஓட 6 கூட்டினா 18, 3ஓட 6 கூட்டினா 9. அப்ப சரிதானே? 9 2 மடங்கு 18. யாருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா கேட்கலாம். 2 மடங்குன்றபடியா தான் நான் என்ன செய்தேன்னா சகோதரன் வயது 2ஆல பெருக்கிருந்தேன். அப்ப 2ஆல பெருக்கி விட்டா 2 6. அத 12 வயதுல இருந்து கழிச்சு விட்டா 6 ஆண்டுகள் ரெண்டு பேர். என்ன ரசிகா? ஓகே அந்த கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. 200 அரைவாசியில் 200 அரைவாசி எவ்வளவு? 100. 100 கால் பங்கு 100 நாளால பிரிக்க எவ்வளவு? 25. 25ஓட 5 கூட்டினா எத்தனை? அடுத்த கவனிச்சு கொள்ளுங்க. 25வது கேள்வி. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறிய எண்கோலம் தான். அது எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 2 4 6 8 10 12 14. அடுத்தது பாருங்க 6 9 12 15 18 21 24. 14 24 பார விடை 2ஆவது. அடுத்ததும் அப்படித்தான் 3 6 12 24. 2 6 6 2 12 12 2 24 24 2 48 48 2ஆல பெருக்குனா 96 வேணும். அடுத்தது பாருங்க 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 2ஆல பெருக்குனா 64 வேணும். ஆகவே அதுக்கு சரியான விடை முதலாவது. அடுத்தது கவனிங்க. இன்று புதன்கிழமை எனில் சரி, இது கிளியரா? ஏகாசனி ஓகேமானது? சார் 26வது வேறமாய் சொன்னா. விளங்கல? 26வது வேறமாய் சொன்னா. வேற மாதிரி 2 3 4 6. ஓகே சொல்லுங்க பாபு. 3 2 5 6 4 10 2 10 8 12 20 10 2 20 அப்படி சொன்னான் சார். சரி ரைட் ஓகே. அடுத்த கவனிங்க. இன்று புதன்கிழமை. ஓகே ஓகே. இன்றைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வந்து வியாழக்கிழமையா இருக்கும், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமையா தான் சார் இருக்கும். கேள்வி படியா பாருங்க. பிந்திய நாள் பிந்திய நாள் கேட்கிறார்கள். அப்ப இன்று புதன்கிழமை என்றால் நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி வியாழக்கிழமை, நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமைக்கு பிந்திய நாள் என்றா அடுத்த நாளை தான் கேட்கிறாங்க. விடை சனிக்கிழமை. அடுத்த கேள்வி. நெட்டாண்டு ஒன்றில் உள்ள நாட்கள் லீப் வருடத்திலே நாட்கள் 365. சாதாரண வருடத்துலதான் என்ன 365 கால் நாள் இருக்கு. இத பாருங்க. 3 விசுக்கோத்துகளின் விலை 21. 3 விலை 21 6 விசுக்கோத்துக்கிற விலை கேட்கிறாங்க. அப்ப 3 எத்தனை மடங்கு? இது 2 மடங்கு. அப்ப 21 2ஆல பெருக்கி விட்டீங்கன்னா விடை 42.
அடுத்த கவனிங்க. கணித பாட புத்தகத்தில் 89ஆம் பக்கம் தொடக்கம் 100ஆம் பக்கம் வரை வகுத்தல் பாடம் இருந்தது. எனில் பக்கங்கள் எத்தனை கேட்கிறாங்களா? அது என்ன செய்யணும்? 100ல இருந்து 89 கழிச்சிட்டு வார விடையோட உண்ட கூட்டம். 100ல இருந்து 89 கழிச்சீங்கன்னா 11 வரும். 11 ஒண்ட கொண்டீங்கன்னா 12. ஏனந்த ஒண்ட கூட்டணும். 89 அந்த பக்கத்தையும் சேர்க்கிறதுக்காக ஆடம்பரம் என்ற சொல்லல 1 2 எழுதுனா பம்பரம் என்ற சொல்ல இப்படி எழுதாங்க. இதுல பாருங்க ஓர்டருக்கு தான் தந்திருக்கிறாங்க இல்லையா? இப்ப 4வது வாரது 4 என்ற விட அப்ப விடை 2வது சரி. வேற யாருக்கு குழப்பம் இருக்கா? இதுல பாருங்க இதுல 1 2 3 2 2 இங்க 1 2 கூடுது 1 இங்க இப்ப 3 சொன்ன இங்கேயும் 3 வரும். இங்கால 1 கூட போகுது. அப்ப விடை 2வது சரி. சார் இந்த கேள்வி எனக்கு விளங்கல. 32வது 32வது பாருங்க பிள்ளைகள். இந்த இருக்கிற 1 அப்படி இந்த வருது. இதால 1 இதுல 1 கூடி இருக்கு, இதுல 2 கூடி இருக்கு. இதுல 2 அப்படியே வருது. இதுல 1 கூடி இருக்கு, இதுல 2 கூடி இருக்கு. அப்ப இந்த 3 அப்படியே வரும். இதுல 1 கூடுனா இதுல 2 கூடும். இதுக்கு இதுவும் இங்கால 2 கூடுனா இது இந்த 2 கூட போகும். அப்ப என்ன விட வரும்? ஓகே சார், விளங்கிட்டு 2வது. அடுத்தது இது பாஸ் பேப்பர் கேள்வியான பிள்ளைகள் கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது கட்டத்துல இருக்கிறது பாருங்க. இதுல எத்தனை கட்டம் இருக்கு? 1 2 3 4 5 6 கட்டம் இருக்கு. அடுத்ததுல பாத்தீங்கன்னா 5 கட்டம் இருக்கு. இப்ப 6ல இருந்து 5 கழிச்சா ஒரு கட்டம் எரியறதுக்கு 5 நிமிஷம் எடுக்குது. அதே போல இதுல 4 கட்டம் இருக்கு. 6ல இருந்து 4 கழிச்சா 2 கட்டம் எரியறதுக்கு 10 நிமிஷம் எடுக்குது. அப்படி என்ன சொன்னா இந்த இருக்கிற 2 கட்டம் எரியறதுக்கு இவ்வளவு எடுக்கும் கேட்காங்க. அப்ப ஒரு கட்டத்துக்கு 5 அண்டா 2 கட்டத்துக்கு எவ்வளவு? 10. சரி, இது லேசான கேள்விதான். இது பாஸ் பேப்பர்ல வந்தது 2020ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அதே போல கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட பாஸ் பேப்பர் புக் எல்லாம் வந்துட்டு பிள்ளைங்களா நீங்க காசு கட்டினாக்கள் எல்லாம் இன்றைக்கு எடுக்கலாம். ஸ்கூல்ல கட்டினாலும் ஸ்கூல்ல எடுக்கலாம், உள்ளாடந்தால கட்டினாலும் உள்ளாடந்தால போய் எடுக்கலாம். இத பாருங்க. சொல்லுங்க. நேத்து அந்த புக் இன்றைக்கு கிடைக்குமா? இன்றைக்கு எடுக்கலாமா? ஓகே சார். அடுத்த அந்த பாருங்க பாஸ் பேப்பர் அமுது. எந்த புக்? அந்த இன்னைக்கு அந்த இன்னைக்கு இல்ல எடுக்கலாம் தனுஷ்டிகாங்களுக்கு எடுக்கலாம். ஒரு ரைட், ஓகே. அடுத்த பாருங்க சோகம். கும்பி என்றா வயிறு. சரியா? விடை 2வது சரி. அதே போல இதுக்கு பாருங்க உமது வம்பு என்று வருது. அப்ப இதுல தவம் என்று வருது. அல்லது தகுதி என்றாலும் சரிதான். இதுல பாருங்க உதவ மரம் தும்பு. விடை 3வது சரி. கவனிச்சு கொள்ளுங்க. 36வது தாயக்கட்ட கேள்வி உங்களுக்கு லேசான கேள்விதான். 6 முகங்களும் 3க்கு எதிரே உள்ளது கேட்கிறாங்க. இதுல எங்களுக்கு 3க்கு எதிர்பார்க்க 3 எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 3 வந்து முதலாவது லைன் 2வது லைன் இருக்கு சார்.
முதலாவதுலயும் ரெண்டாவதுலயும் இருக்கு, ரெண்டாவதுல இருக்கு. அப்ப ரெண்டாவது பாருங்க, மூன்று அயல் பக்கமா இருக்கிற நாலும் ரெண்டும் வருதாண்டு பாருங்க. ஓ, நாலும் ரெண்டும் வருது. அப்ப நாலையும் நாலையும் வெட்டுங்க, ரெண்டையும் ரெண்டையும் வெட்டுங்க. மீதியா இருக்கிறது தானே இது பக்கம் 5. ரெண்டுக்கு எதிரே உள்ளது கேட்கிறார்கள். அதே மாதிரி முதலாவதையும் இரண்டாவதையும் கனெக்ட் பண்ணி வெட்டுங்க. மூன்றும் மூன்றும் வெட்டுப்படும், நாலும் நாலும் வெட்டுப்படும். ஒன்றுக்கு எதிர்பக்கம் என்ன? 2. அந்த சாரி, அதுல மறைஞ்சிருக்கிறது என்ன? 2க்கு எதிர்பக்கமும் டைரக்ட். அப்ப 40 கேள்வி எங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்தா பார்க்கலாம். அப்ப நாங்க என்ன செய்வோம், இதுல இருக்கிற சிறிய குட்டிகள் எத்தனை சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு லைன்ல 4 இருக்கு. அப்ப 4 2 8. அடுத்த 10வது ஒற்றை என்னன்னா 10 2ஆல பெருக்கிட்டு 20, அதுல இருந்து 1 கழிக்கணும் 19. அடுத்த முகம் பார்க்கும் கண்ணாடியில மாற்றமின்றி தெரிவது W. அதாவது நடுவால பிரிக்கக்குள்ள பிள்ளைகள் 2 பக்கம் ஒரே மாதிரி வருது, அது கண்ணாடியில அப்படியே தெரியும். Right. அப்ப இன்னைக்கு 40 கேள்வி பார்த்துருக்கிறோம். இந்த இது